ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமில் கேட்டிருக்கிற ஹிஸ்ட்ரி அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து ஒரு 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக சிலபஸில் வந்து நமக்கு பிரித்து கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ இருக்கக்கூடிய நியூ சிலபஸ் படி பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வரக்கூடிய கேள்வியும் ஐஎன்எம்மில் வரக்கூடிய கேள்வி எல்லாமே வந்து சேர்த்து ஒரே யூனிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டுமே சேர்த்து ஒரு யூனிட்டை தான் மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேஸில் நம்ம பார்க்கும்போது வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, ஓல்டு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காமல் மொத்தமாகவே ஹிஸ்ட்ரியில் நம்ம படிக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் ஒன்றா தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணும்போதும் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ரெண்டும் இருக்கக்கூடிய சேர்த்து தான் பார்ப்போம், அனலைஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு 20 கேள்விகள் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் 1917 தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்புடன் தொடர்புடைய பத்திரிகைகள் எவை அப்படின்னு கேட்டிருந்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற 4 பத்திரிகைகளில் 1917 ஸ்டார்ட் பண்ண இந்த தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு, அதாவது தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட மொத்தம் 3 பத்திரிகைகள் தொடர்புடையதாக இருந்திருக்கும். இவங்களுடைய கொள்கைகளை பரப்புறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொத்தம் 3 பத்திரிகைகள். ஒன்று வந்து தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பத்திரிகை இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு பத்திரிகை வந்து தெலுங்கு மொழியில் அதாவது ஆந்திராவில், சரியா, தெலுங்கு மொழியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த 3 பத்திரிகைகளில் இந்த கொடுத்துருக்கிறதுல வந்து 2 பத்திரிகைகள் மட்டும் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்போட தொடர்புடையதாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? சுதேசமித்ரன், ஜஸ்டிஸ், நியூ இந்தியா, திராவிடன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சோசியஸ் புக்கில் படிச்சிருப்போம். சுதேசமித்ரன் அப்படிங்கிறது ஜி சுப்பிரமணியம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பத்திரிகை. இதில் நியூ இந்தியா அப்படிங்கிறது அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களுடைய பத்திரிகை. இது ரெண்டையும் நம்ம எடுத்துட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதும் திராவிடன் அப்படிங்கிறதும், ஜஸ்டிஸ் அப்படின்னா நீதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீதியை அடிப்படையாக கொண்ட அவங்களுடைய கட்சி நீதி கட்சி அப்படின்னு பின்னாட்களில் வந்து அழைக்கப்பட்டிருந்திருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த கட்சிக்கு நீதி கட்சினே பேர் வச்சுருந்துருப்பாங்க. ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில பத்திரிகை நடத்தியிருப்பாங்க, திராவிடன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பத்திரிகை நடத்தியிருப்பாங்க. இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஆங்கில பத்திரிகை. இந்த மாதிரி அவங்க வந்து தெலுங்கில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரகாசிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையையும் நடத்தியிருந்திருப்பாங்க. தெலுங்கில் நடத்திய பத்திரிகை வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிற பத்திரிகை. ஸோ மொத்தம் 3 பத்திரிகைகளுமே வந்து இந்த தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்போட தொடர்புடைய பத்திரிகைகள் தான். தோற்றுவிக்கப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1917. இதில் இந்த கேள்வியும், அதாவது தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் சுதேசமித்ரனை தோற்றுவித்தவங்களும் அந்த ஆண்டும் முக்கியமானது. நியூ இந்தியா பத்திரிகை அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்களோடது இயரும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கும்போது, காமராஜ் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுதல் அரசியல் தற்கொலையாகும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காமராஜர் அவர்கள் வந்து 1963 காங்கிரஸுடைய உறுப்பினர்கள் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போனபோது காங்கிரஸில் முக்கியமான பதவிகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்து கட்சிக்காக வேலை செய்து உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக காமராஜர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1963 கே திட்டம், அதாவது காமராஜர் திட்டம், அதை தான் கே திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த திட்டத்தின் படி தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா குக்கிராமங்களுக்கு உட்பட போயிட்டு காங்கிரஸுடைய கொள்கைகளை பரப்பி காங்கிரஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த காமராஜர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 1963 தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்தே ராஜினாமா செஞ்சுட்டு தான் அவங்க வந்து இந்த கே பிளானுக்கு வந்து உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ முதலமைச்சர் பதவியிலிருந்து காமராஜர் அவர்கள் விலகிறது ஒரு அரசியல் வந்து தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு ஈக்குவலானது அப்படின்னு சொன்னவங்க பெரியார் அவர்கள். ஈவி ராமசாமி அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்கள். அடுத்த கொஷின், எப்போது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கை சுபாஷ் சந்திர போஸ் தோற்றுவித்தார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஃபஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் தான் இருந்திருப்பாங்க. இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியுமே வந்து காங்கிரஸ்க்கு உள்ளாரையே தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. என்ன ரீசன்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடைய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய போட்டியில் 1938 சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து கலந்துருந்துருப்பாங்க. சரியா? தலைவராக போட்டி போட்டிருந்திருப்பாரு. இவருக்கு ஆப்போசிட்டாக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா காந்தியடிகள் வந்து ஒருத்தர் நிறுத்தியிருப்பாங்க. சரியா? அவருடைய பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே வந்து முக்கியமான கேள்வி தான். காந்தியடிகள் வந்து நிறுத்திய அந்த உறுப்பினரை எதிர்த்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து வெற்றி பெற்று தலைவராக இருந்திருப்பாங்க. பட் இந்த
தலைவர் இவர் வந்து தலைவராக ஆகும்போது காந்தியடிகள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த தோல்வியானது காந்தியடிகள் நிறுத்தினவங்க தோற்று போகிறாங்க இல்லையா, அந்த தோல்வி நானே தோல்வி அடைஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால காந்தியடிகள் மேலே இருந்த அந்த மரியாதையின் காரணமாக சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து அந்த பதவியிலிருந்து தலைவர் பதவியிலிருந்து விலகி காங்கிரஸ்லையும் உறுப்பினர் பதவியிலிருந்து விலகி அதுக்குள்ளாரையே இருக்கிற மாதிரி தனியாக ஒரு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை 1939 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்த கேள்வி பார்க்கலாம். இண்டிகோ பிளான்டின் மிரர் அப்படின்னு சொல்லக்கூடியது டேஸ் அப்படின்ற வங்காள நாடகத்துடைய மொழிபெயர்ப்பு. அதாவது வங்காள மொழியில் ஒரு நாடகம் வந்து இருந்திருக்கும். அந்த வங்காள நாடகத்தை மொழிபெயர்த்து இண்டிகோ பிளான்டின் மிரர் அப்படிங்கிற நாடகம் வந்து எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அந்த வங்காள நாடகத்துடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. நீல் தர்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகோ பிளாங்டன் மிரர், நீல் தர்பன் வங்காள நாடகம் தான் இண்டிகோ பிளாங்டன் மிரர் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. இந்த நீல் தர்பன் அப்படிங்கிற நாடகத்தை எழுதுனவங்க யார் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு PGI அப்படிங்கிறது எதை வந்து எடுத்துக்காட்டுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பள்ளி கல்வி தரநிலை. பள்ளியுடைய கல்வி தரநிலையை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த செயல்திறன் மதிப்பீட்டு குறியீடு அப்படிங்கிறது. 13வது கேள்வி, சிந்துவெளி மக்களுடைய ஆயுதங்கள் பெரிதும் எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது? ஸோ நம்ம பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே சிலபஸில் ஃபஸ்ட் லைனாக இருக்கக்கூடியதே இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது தான். சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து எப்போவுமே எல்லா கொஷின் பேப்பர்லேயும் ஒரு கொஷின் அல்லது 2 கொஷின் கம்பல்சரி இருக்கும். அந்த மாதிரி சிந்து சமவெளி மக்கள் என்ன மாதிரியான உலோகங்களை வச்சு அதிகப்படியான ஆயுதங்கள் வந்து செய்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்களுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது 2 உலோகங்கள் தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க, செம்பு மற்றும் வெண்கலம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செம்பு மற்றும் வெண்கலம் அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் கொஷின், குப்தர்களுடைய மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கு பிறகு சிலபஸில் இருக்கக்கூடியதே குப்தர்கள் தான் இருக்கும். ஸோ அந்த எந்த பேஸில் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். குப்தர்களில் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, குப்தர்களுடைய மேலாதிக்கம் யாருடைய எதிர்பாராத படையெடுப்பால் சவால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹூனர்கள் அப்படிங்கிறது இதுக்கு சரியான ஆன்சர். ஹூனர்கள் அப்படிங்கிறத வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹானர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் அதை ஹானர்கள் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. நாம் தமிழில் படிக்கும்போது ஹூனர்கள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஹானர்கள் அப்படிங்கிறது இங்கே சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஜெஷியா வரி ரத்து செய்யப்பட்டது, புனித பயணிகளுடைய வரி விலக்கு, போர்க்கைதிகளை அடிமைப்படுத்துறதை ஒழிப்பது, பைரம் கானுடைய வீழ்ச்சி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வருஷத்தில் நடந்தது அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜெஷியா வரி நீக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1564. புனித பயணிகளுடைய வரியை வந்து வரி விலக்கு செய்யப்பட்டது 1563. போர்க்கைதிகள் அடிமைப்படுத்துறதை ஒழித்தது 1562. பைரம் கானுடைய வீழ்ச்சி 1561. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அக்பருடைய காலத்தில் நடந்தவை தான், அக்பருடைய காலத்தில் நடந்தது தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 16வது கேள்வி, எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் ஒரு பொது குளியல் குளம் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் மொஹஞ்சதாரோ. இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டுமே சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட 2 முக்கியமான பகுதிகள். லோத்தல், சான்ஹுதாரோ இது எல்லாமே வந்து அதை சேர்ந்தது தான். ரொம்ப அதிகமாக மக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டதும் அதிகமாக மக்களால் வந்து ஆராய்ச்சி செய்யப்பட்டதும் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா தான். இதில் இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோவில் தான் ஒரு மிகப்பெரிய குளியல் குளம் வந்து அமைஞ்சிருந்தது. அடுத்த கேள்வி ஒரு மேட்ச் தான். பின்வரும் இயக்கத்தோட பொறுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இயக்கங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சீர்திருத்த இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் உரிமைகள் இயக்கம் அப்படிங்கிறது. புரட்சிகரமான இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு சோசலிச இயக்கம். மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டு பிரம்ம சமாஜம். அதே போல் எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிறது இடஒதுக்கீட்டு எதிர்ப்பு இயக்கம். இதில் எதிர்ப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நீங்கள் ஆன்சர் மேட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா ஆன்சருமே தானாகவே மேட்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின் வருவனவற்றுள் ஈவே ராமசாமி அவர்களை பற்றிய நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே 4 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது 1925, நீதி கட்சியுடைய தலைவராக மாறியது 1938, வைக்கம் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றது 1924, தனி திராவிட நாடு கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீதி கட்சியின் தலைவராக மாறின பிறகு. ஸோ இந்த பேஸில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது 3, அடுத்து இருக்கக்கூடியது 1. இங்கே 3, 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயும் இருக்குது, தேர்ட் ஆப்ஷன்லேயும் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நீதி கட்சியுடைய தலைவராக ஆன பிறகு தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தனி திராவிட நாடு வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்துருப்பார். அந்த ஆப்ஷனில் பார்க்கும்போது ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 34வது கேள்வி ஒரு மேட்ச் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நேம் வந்து கொடுத்துருப்பாங்க, சிறப்பு பெயர் அப்படிங்கிற மாதிரி. தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் யார்? தட்சிண காந்தி, ஆங்கில பித்தர், மதுரை காந்தி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுடைய ரூசோ என்று அழைக்கப்படுபவர் ஈவேரா, அதாவது பெரியார் அவர்கள், பெரியார் ஈவே ராமசாமி. தட்சிண காந்தி அவர்கள் பார்த்திங்கன்னா ராஜாஜி, தட்சிண காந்திக்கு என்ன வரும்? ராஜாஜி. ஆங்கில பித்தர் என்று அழைக்கப்பட்டவர் டிஎம் நாயர். மதுரை காந்தி எம்என் சுப்புராமன் அவர்கள். மதுரை காந்தி எம்என் சுப்புராமன். இதை மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கேள்வி, பின்வருவனவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மொத்தம் 4 கூற்றுகள் இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? மொத்தம் 4 கூற்றுகளில் எது 2ம் சரியானது அப்படிங்கிறது தான் கொஷின். மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஎஸ் சீனிவாசர் ஒரு தீவிரவாதி, பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிபின் சந்திரபால் தான் வந்து தீவிரவாத பிரிவிலையும் விஎஸ் சீனிவாச சாஸ்திரி அவர்கள் மிதவாத பிரிவிலும் இருந்திருப்பாங்க. இது ரெண்டும் மாற்றி இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2ம் சரியாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியானது கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி பாருங்க, அலிகார் இயக்கம் பின்வருவனவற்றுள் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்து முஸ்லீமுடைய நட்பு, முஸ்லீம் சமூகத்துடைய சமூக மத சீர்திருத்தம், முஸ்லீம்களின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்காக ஆங்கிலேயர் முஸ்லீம் கூட்டணி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷனில் மேற்கண்ட எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரீசன்ஸில் எதுவுமே இந்த அலிகார் இயக்கத்துடைய அடிப்படையாக இருந்திருக்காது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். அடுத்த கேள்வி கூற்று காரணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. நேரு மாண்டேகு செம்ஸ் போர்டு அறிக்கையை எதிர்த்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆமாம், அவர் வந்து மாண்டேகு செம்ஸ் போர்டு அறிக்கையை எதிர்த்தார். மாண்டேகு செம்ஸ் போர்டு அறிக்கை 5% குறைவாகவே இந்திய பிரதிநிதித்துவம் அளித்தது. அதுக்கான காரணம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூற்று மற்றும் காரணம் 2மே சரியானது. கூற்று வந்து காரணத்தை சரியாக விளக்குகிறது அப்படிங்கிறதும் ஆன்சர். அடுத்த கேள்வி ஒரு மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. பின்வருவனவற்றை பொறுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகாதேவ கோவிந்த ரானடே பார்த்திங்கன்னா இவங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாதேவ கோவிந்த ரானடேவை மகாராஷ்டிராவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகள்லேயே மர்ம கனவு காண்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு பேர் என்ன? கனவுகளில் மர்ம கனவு காண்பவர். பாலகங்காதர திலகரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா முடிசூடாத இந்திய அரசர். பாலகங்காதர திலகரை முடிசூடா அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாலா லஜபதி ராயை பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேட்ச் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் சி தான் வரும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். கல்யாண மண்டப கட்டிடக்கலை அமைப்பானது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக இவர்களின் காலத்தில் இருந்த கோயில் கட்டிட அமைப்பில் காணப்பட்டது. அதாவது கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள், சந்தேலர்கள், ராஷ்டிரகூடர்கள், விஜயநகர்கள் இருக்காங்க. இவங்களுடைய காலங்களில் கோயில்கள் கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கோயில் கட்டிட அமைப்பில் கல்யாண மண்டப மாதிரியான கட்டிடக்கலையும் கோயில்களில் ஒரு இடத்துல கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது இந்த கொஷினோட அர்த்தம். கல்யாண மண்டப கட்டிடக்கலை அமைப்பானது ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பாக இவர்களின் காலத்தில் இருந்த கோயில் கட்டப்பட்ட அந்த கட்டிட அமைப்பில் காணப்பட்டது. அது யாருடைய காலம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. விஜயநகரர்கள் அப்படிங்கிறது இதோடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதலாவதாக கட்டப்பட்ட ஆங்கிலிக்கன் தேவாலயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புனித மேரி தேவாலயம். ஆன்சர் ஆப்ஷன் பி, புனித மேரி தேவாலயம் இதோட ஆன்சர். அடுத்த கேள்வி, பின் வருபவர்களில் விஜயநகர ஆட்சியில் தமிழ் மாகாணத்தில் முதல் மகா மண்டலேஸ்வரராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த விஜயநகர ஆட்சி காலத்தில் மகா மண்டலேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி இருந்திருக்கும். ஸோ இங்கே 4 பேர் கொடுத்துட்டு அதில் தமிழ் மாகாணத்தில், ஏன்னா விஜயநகர பேரரசு பார்த்திங்கன்னா ஆந்திரா, தெலுங்கு சைடு, அப்புறம் தமிழ், அது எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் இருந்திருக்கும். தமிழ் மாகாணத்தில் ஃபஸ்ட்டு மகா மண்டலேஸ்வரராக பணியாற்றியவர் கம்பனா அப்படிங்கிறவங்க. கம்பனா ஆப்ஷன் சி.
அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குப்தர்கள் கால கல்வெட்டுகள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. குப்தர்கள் கால கல்வெட்டு ஒவ்வொரு அரசர்களுக்கும் ஒரு கல்வெட்டு இருக்கும் இல்லையா, அந்த பேஸில் ஃபஸ்ட்டு இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது யாருடைய காலத்தை கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சமுத்திரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடல், அது குறிக்கக்கூடிய வார்த்தை. சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறது இந்த கடல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு கடல் வந்து அழகாக இருக்கும் அப்படிங்கிற ஞாபகத்தில் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தருக்கு வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்புத்தூண் கல்வெட்டு. இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து சந்திரகுப்தர் 2, சரியா, இரும்புத்தூண் 2ஆம் சந்திரகுப்தர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரும்புத்தூண் 2ஆம் சந்திரகுப்தர். அடுத்தது ஏன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு விக்ரமாதித்யாவோடது, விக்ரமாதித்யா அவர்களோடது ஏன் ஸ்டோன். பிதாரி தூண் கல்வெட்டு வந்து ஸ்கந்தகுப்தரோடது. பிதாரி தூண் கல்வெட்டு ஸ்கந்தகுப்தருக்கு வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஸோ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம ஜியாகிரஃபி கொஷின்ஸ், இதே கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.